ஏன்னா பாலியல் குற்றச்சாட்டுன்றது சும்மா குழாய் அடிச்சட்டை தானே. அது ஒரு பெட்டி கேஸ் போட்டுட்டு விட்டுருவாங்கல்ல. ஒரு கட்சியினுடைய தலைவன் எவ்வளவு பொறுப்போட இருக்கணும். ஒரு கட்சியில இளைஞர்களாக இருக்கிற கட்சியினுடைய தலைவன் தன்னை காட்டிக் கொள்ளுகிற சீமான் போன்றோர்கள்லாம் இத்தனை வருஷமா இந்த கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கு. 2011 போடப்பட்ட கேஸ் இத்தனை வருஷமா அது பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கேஸ நீதிமன்றமே இவரே போய் நீதிமன்றத்திட்ட அந்த கேஸ முடிச்சு விட்டுருங்க, ஸ்குவாஷ் பண்ணிருங்கன்னு கேட்கும்போது நீதிமன்றம் தன்னுடைய கையில விசாரணையோட அதனுடைய அந்த பொண்ணுடைய வாக்கு மூலம் பிளஸ் அவங்க கொடுத்திருக்கிற சான்று ஆதாரங்களோட அவங்க கேள்வி கேட்கிறாங்க. உனக்கு 3 மாசம் இருக்குன்னா ஒரு 2.25 மாசம் முடிஞ்ச பிறகு உன்னைய கூப்பிட்டு உட்கார வச்சு பொதுவா மாமியார் வீட்டுல சோறு போடுற மாதிரிலாம் உட்கார்ந்து உங்களுக்கு கவனிக்க முடியாது. முதல்ல உங்களை பேசிட்டு அப்புறம் 2 பேர் சொல்றதுல எது உண்மை, அதற்கான ஆதாரம் என்ன, என்ன ஏதுன்னு அவங்க கலந்து ஆலோசித்து அதை அவங்க மேல ஒரு அறிக்கையா சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால 3 மாசம் 12 வாரம் சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு 3 மாசமா உட்கார வச்சு உங்களை வேடிக்கை பார்த்துட்டு கடைசி வாரத்துல கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த அறிக்கை ப்ரிப்பேர் பண்ணணும், தெளிவா இருக்கணும், ஒரு தவறு நடந்துடக்கூடாது, நடந்த தவற கரெக்டா சொல்லணும், சான்று ஆதாரங்களோட கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். அதுக்கு அவங்களுக்கு டைம் வேணும். கோர்ட் கொடுத்திருக்கிற பீரியட் தான் இந்த 3 மாசம். அதுல என்ன பெருசா இவர் அறுத்து தள்ளுறாரு எனக்கு புரியவே இல்லைங்க.